திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இதற்கான தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, வக்பு, தர்கா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அந்த மனுக்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கிறது. தனி நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு அரசியல் நோக்கில் பார்க்கப்பட்டுள்ளது எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல் காரணங்களை காட்டி அரசு செயல்படக்கூடாது எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, வக்பு மற்றும் தர்கா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மேல்முறையீடு தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. தீர்ப்பு தற்பொழுது இரு அமர்வு நீதிபதிகள் வாசிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரைக்குமே அந்த தீர்ப்பில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க, அது பற்றி தகவல் வெளியாகி இருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில், அதாவது மலை உச்சி தர்கா அருகில் உள்ள அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான வழக்கு. இந்த வருடம் கார்த்திகையின் போது தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த நவம்பர் மாதம் ராமர் ரவிக்குமார் என்பவர் தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் முன் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தால், இந்த வழக்கை விசாரணை செய்த தனி நீதிபதி மலை உச்சி தர்கா அருகில் உள்ள அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவு நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்த நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற கிளை பாதுகாப்பில் உள்ள மத்திய தொழிற்படை பாதுகாப்போடு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து லோக்கல் காவல்துறை, அதாவது மதுரை மாவட்ட மாநகர காவல்துறை உதவியுடன் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மறுநாள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் தான் இந்த தனி நீதிபதியின் உத்தரவிற்கு எதிராக, அதாவது தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பு, மாவட்ட நிர்வாகம், வக்பு வாரியம், தர்கா தரப்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த மாதம் தொடர்ந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன் கடந்த மாதம் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டிருந்தது. விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள், மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு, வக்போர்டு தரப்பு என தினந்தோறும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களது வாதத்தினை எடுத்து வைத்திருந்தனர். குறிப்பாக தனி நீதிபதி அந்த தீர்ப்பில் விதிமுறைகளை மீறியுள்ளார், தனி நீதிபதி வரம்பு மீறி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தான் இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் கடந்த மாதம் ஒத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் இந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் தற்போது வாசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தீர்ப்புடைய முழு விவரம் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த முக்கிய சாராம்சம், அதாவது ஆங்கிலத்தில் ஆபரேட்டிங் போர்ஷன் என்று சொல்வார்கள், அது மட்டும் வாசிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பை பொறுத்தவரை நாம் பார்த்தோமே ஆனால், பொது அமைதிக்கு களங்கம் ஏற்படக்கூடாது, மாவட்ட நிர்வாகம், மாநகர காவல்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை, தேவஸ்தானம் தரப்பில் இந்த தீபம் என்பது ஏற்ற வேண்டும் என்றுதான் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்த தரப்பினருக்கும் பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் கலந்து ஆலோசித்து தீர்ப்பு அந்த தீபத்தை ஏற்றுவதற்கான, அதாவது இந்த வருடம் கிடையாது, அடுத்த வருடம் தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகாட்டுதல்களையும் நீதிபதிகள் தற்போது பிறப்பித்துள்ளனர். குறிப்பாக இந்த உத்தரவை பொறுத்தவரை தனி நீதிபதியின் உத்தரவு நேரடியாக அமுல்படுத்தாமல் பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஃபிக் ராஜா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.